ஹாய். நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும், நம்மளை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களும், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த 3 ஆயுதத்தை பயன்படுத்துவாங்க. அது என்னென்னு சொல்லட்டுமா? எதை சொன்னால் நமக்கு கோபம் வரும், எதை சொன்னால் நம்ம எதிர்த்து பேசுவோம், எதை சொன்னால் நம்ம காயப்படுவோம். இதுதான் அவங்க பயன்படுத்தக்கூடிய 3 ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தை நம்ம மேலே வீசும் பொழுது நாம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், அவன் ஜெயிச்சிடுவான், நாம் தோத்துருவோம். அவனோட எண்ணம் பலிக்க கூடாது அப்படின்னா அந்த 3 ஆயுதத்துக்கும் நாம உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதாவது மனதளவில் நம்மளை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவனோட முதல் குறிக்கோள். மனதளவில் நம்ம பலவீனமாக ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளால வேற எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உணர்ச்சி வசப்படும் பொழுதுதான் நம்ம மனதளவில் பலவீனமாயிடுவோம், வீக் ஆயிடுவோம். அப்போ நாம மனதளவில் வீக் ஆகக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் அவன் பேசுறான், அவன் பேசுறத நாம கேட்டுக்கணும், அதை மனசுல வச்சுக்கணும். ஆனா உணர்ச்சி வசப்படக்கூடாது. அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அவன் கேட்கிற ஒரு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லியே ஆகணும். கோபம் வரலாம், கோபம் வர்றதுல தப்பில்லை, அந்த இடத்துல நமக்கு கோபம் வரணும். ஆனா உணர்ச்சி வசம் மட்டும் பற்றக்கூடாது. புரியுதுங்களா? மனதளவுல நம்ம ஒடுங்கிடக்கூடாது, பலவீனமாயிடக்கூடாது. அப்படி பலவீனம் ஆகலைன்னா நம்மளால தைரியமா அவனை எதிர்த்து பேச முடியும். பலவீனம் ஆயிட்டோம், ஒடுங்கி போயிடுவோம், அடங்கி போயிடுவோம். அவன் நம்மளை அடக்கி வச்சிடுவான். ஏன்னா நம்மளால தெளிவான முடிவை எடுக்கவே முடியாது. அந்த சிந்தனைகள்ல அந்த கஷ்டத்துல சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிப்போம். ஐயோ, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதா, நம்ம வாழ்க்கை போச்சா அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம மூழ்கி போயிடுவோம். ஆனா நிதானமா இது நடந்துடுச்சு, இந்த சூழ்நிலை நடந்துடுச்சு, ஆனா இந்த சூழ்நிலையை தாண்டி நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். எதோடவும் யாரோட வாழ்க்கையும் நின்று போயிட போறது கிடையாது. காலம் போக 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 நம்மளோட வாழ்க்கையோட ஓட்டம் கண்டிப்பா மாறும். இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதை தாண்டி வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேண்டுமானாலும் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட காலம் மாறக்கூடும். ஆனா நாம அதுக்கு மனதளவுல தைரியமா இருக்கணும். மனதளவுல நம்ம வீக் ஆகிட்டோம் அப்படின்னா முடியவே முடியாது. நம்மளோட எதிரியோட முதல் அந்த கோல் என்ன அப்படின்னா நம்மள வீக் ஆக்குறது. அவனோட லட்சியமே அதுதான். நம்மளை அழிக்கணும் அப்படின்னா நம்மள உடல் அளவுல எவ்வளவு பலமா இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது. உள்ளார நம்ம பலமே இல்லாம ஆகிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் அழிச்சிடுவாங்க. சில பேர் பார்க்கறதுக்கு தைரியமான ஆளா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல அவங்க ரொம்ப மனதளவில் வீக்கா இருப்பாங்க. சொசைட்டில பொதுவான விஷயங்கள்ல தைரியமா இருக்கிறவங்க குடும்பம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தாங்க முடியாது. சொசைட்டில எவ்வளோ பேரை வேணாலும் அவங்க எதிர்ப்பாங்க. ஆனா குடும்பத்துல அவங்க ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. ஆனா எங்கேயுமே எப்பவுமே உணர்ச்சி வசப்படாம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ முடியும், கண்டிப்பா ஜெயிக்க முடியும். உங்களோட கருத்து என்ன? நான் சொல்ற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸை போட முடியும். உங்களுக்கு பிடித்த கண்டென்ட்டை நான் கொண்டு வர முடியும். என்னோட கருத்துக்கள் எந்த அளவுக்கு உங்ககிட்ட போய் சேருது அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.